சட்னி செய்கிறத பார்க்கலாம். 1 கப் பூண்டு எடுத்திருக்கேன், நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 6 தக்காளி எடுத்து கழுவி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கல் உப்பு. ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். வானல் நல்லா காயிட்டும். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். தட்டி வச்சிருக்க பூண்டு 1 கப்பு பூண்டு எடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாமா. அதை நல்லா அப்படி வணக்கிக்கணும். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் அந்த பூண்டை. ஒரு பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கேன். அதை அப்படியே இதில் கொட்டி ஒரு கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தக்காளி பழ ஜூஸை ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிய விட்டு வதக்கலாம். நல்லா கொதிட்டுங்க. கொதிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம அது வரைக்கும் இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வச்சு 1/4 மணி நேரம் ஆகுதுமா. இப்போ பாருங்கள் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இப்படி சைடு நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இப்படி கிளறி எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே, ஆப்பத்துக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் எங்களுக்கு கரெக்டான உப்பு போட்டிருக்கேன். உப்பு காரம் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம்.